நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய காளியம்மாள், அரசு மகளிருக்கு கொடுக்கும் 1000 ரூபாயை நிறுத்திவிட்டு மகளிருக்கு சொந்த ஊரில் நாள்தோறும் 500 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை தர முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் 1000 ரூபாய் காசை போட்டு மொத்த ஓட்டுகளையும் அள்ளிவிட்டு சென்று இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் 33,000 கோடியை திமுக அரசு திருடிக் கொண்டு வேறு நாடுகளில் முதலீடு செய்து இருப்பதாகவும் இதனை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனே கூறிய ஆடியோ இருப்பதாக காளியம்மாள் தெரிவித்துள்ளார். எல்லா ஆடியோவையும் கேட்கும் நீங்கள் இந்த ஆடியோவையும் கேளுங்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் தமிழகத்தில் நாள்தோறும் பெண்கள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். நாம் வாக்கு செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர் எவராவது ஏழையாக உள்ளாரா என்றும் அனைவரும் மாளிகை வீட்டில் இருப்பதாகவும் ஓட்டு போட்ட நாம் தான் குடிசை வீட்டில் இருப்பதாகவும் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.